இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லி பேசணும். இப்போ இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கணும். எமர்ஜென்சின்னு நினச்சி சேவிங்ஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு சேவிங்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எமர்ஜென்சி தேடி வரும். குறைந்தபட்சம் 6 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்கு உங்கள் செலவுகள், குடும்ப அத்தியாவசிய செலவுகள் எவ்வளோ இருக்குதோ அதை 6 மாதமோ அல்லது 1 வருஷமோ பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு லிக்விட் கேஷ் எடுக்கக்கூடிய மாதிரி எஃப்டி போடலாம் அல்லது கோல்டாக போடலாம். இந்த மாதிரி சேவிங்ஸுக்கு நிறைய வழிகள் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எது பொருந்துதுன்னு பார்த்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். இப்போ 2 ஈக்குவேஷன் இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. உங்கள் முதல் செலவு முதலீடாக இருக்கட்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நீங்கள் மனசில் எப்பவுமே வச்சுக்கணும். பணம் வந்ததா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடணும். அது என் பணம் இல்லை, என் குடும்பத்துக்கான எதிர்கால பணம் அப்படின்னு எடுத்து வச்சிடணும். அது போக அடுத்தது தான் இஎம்ஐ, அடுத்தது தான் செலவு அப்படின்னு வரும்போது கை முதல்ல டைட் ஆகிடும். விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கட் பண்ணுறீங்க. அதுதான் இதில் இருக்கிற விசேஷமே. 2வது விஷயம், எவ்வளோ கடன் அடைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண உங்களுக்குள்ளார ஒரு உற்சாகமும் ஒரு தன்னம்பிக்கையும் கூடிக்கிட்டே வரும்.